சின்ன நல்ல நல்ல கதையெல்லாம் அவர் சொன்னார், நல்ல உருக்கமாக சொன்னார். நான் ஒரு கதை படித்தேன். காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், நரியை கூப்பிட்டு, மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசிக்குது சாப்பாடு கொண்டாரு. இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துருச்சு. சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். அது நரியை கூப்பிட்டது, பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு. இந்த நரி பார்த்தது, எவன் இழிச்ச வாயை கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்தபோது ஒரு கழுதை கிடைச்சிது காட்டில். அந்த கழுதைக்கிட்ட போய் சொல்லிச்சு, உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணியிருக்கு, அதனால் நீ வந்து பாரு, உன்னை பேசணும், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது, வா. இந்த கழுதை போகலாமா? என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதையை அரசராக்குமா? ஆக்காது. இந்த கழுதை நினச்சிது, அப்படியா, என்ன மகாராஜா ஆக்குற ஐடியா இருக்காரா அப்படி. நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு. போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க, 2 காது காணும். அது பாஞ்ச வேகத்தில் தச்சம் பொழிச்சான்னு ஓடிச்சு. இந்த கழுதை அடித்து புரண்டு ஓடிச்சு. நரியை பார்த்தது, பிடிச்சிட்டு நரி பின்னாடியே போய், அவசரப்பட்டுட்டியே, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம், காது போச்சுன்னு. கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியாக காது இருக்கிறது இடைஞ்சலா இருக்கேன்னு எடுத்தார். இந்த காது இருந்தால் கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார். நீ அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, புரியுதா? உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை, இந்த காது இருந்தால் இடைஞ்சல் இல்லையா, அதை எடுத்தாரு. புத்தி இல்லாமல் நீ போய் ஓடியாந்துட்டியே, அப்படியா, உன்னை மறுபடியும் கூட்டு வர சொன்னார் அப்படி. போச்சு கழுது, மறுபடியும் பாஞ்சது பாருங்க. கழுதை திரும்பி ஓடிச்சு, வால் மாட்டிக்கிச்சு, வால் அருந்துருச்சு, ஓடிய போச்சு கழுது. மறுபடியும் நரி போய் சொல்லிச்சு, உன்னை புத்தியை திருத்த முடியாது, இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு, பிடுங்கிருச்சு, என்னை கொன்னுடுமோன்னு பயமாக இருந்தது. நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா, அதுக்கு வால் இடைஞ்சலாக இருக்கும்னு தான் வாலை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. உனக்கு ரொம்ப அவசரம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான். ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான், ஒரு ஆபரேஷன் தான். மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி, நம்புங்க. கழுதை சொல்லிச்சு, எனக்கு வால் காணுமே, வால் போயிருச்சு, அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்தில் உட்கார முடியும். உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமாக ஓடியார, நம்பு மகாராஜாவை, நம்பு, புறப்பட்டு வா அப்படின்னு. உடனே என்ன பண்ணிச்சு, மறுபடியும் கழுதை வந்தது பாருங்க, ஒரே அடி சிங்கம், கழுதை செத்து போச்சு. செத்த உடனே அது நிறைய பார்த்து சொல்லிச்சு, போ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல், ஈரல், ஹார்ட்டு, மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு. நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு. வெரி சாஃப்ட் டிஷ்யூ. நரி சாப்பிட்டுடுச்சு. குடல், ஈரல், நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது. சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு, கழுதைக்கு மூளை இருந்தா அது 3ஆவது தடவை வந்திருக்குமா? ஏங்க, முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும், வாழை எடுத்த உடனேயாவது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். எதுக்கு கழுதைக்கு? எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா? அதான் மூளை இல்லைன்னுச்சு, சிங்கமும் நம்புச்சு. இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா? ஓட்டு போடுங்க, உங்க சௌரியப்படி போய் ஓட்டு போடுங்க, போங்க, யாரு வேண்டாம் சார். உண்மைகளை எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிற தைரியம் இருக்கணும். இப்ப அவரு வேற ஒரு கோணத்தில் பேசினார், நான் வேற ஒரு ஆங்கிள் பேசணும். என்ன விமர்சனம் வெளியில எத்தனையோ சொல்றாங்க. நான் என்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டிலேருந்து வேற ஒரு நிலைப்பாட்டில் மாறி நான் பேசுறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய மனோநிலையிலேருந்து எந்த மாற்றமும் அடையலை, ஆனா என்னுடைய கொள்கைப்பாட்டில் ஒரு சிந்தனையில தெளிவோட முன்வைக்கிறேன். என்ன அது? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஒரு இஸ்லாமியரை வெறுக்க விரும்பவில்லை. This is my stand. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீ ஒரு உண்மையான இந்துவா இருக்கணும்னா இஸ்லாமியனை வெறுத்தாதான் நீ இந்துவா இருக்க முடியும்னு சொன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன், அதற்காக ஒரு கிறிஸ்துவரை என்னால் வெறுக்க முடியாது.
நான் கிறிஸ்துவரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன், இஸ்லாமியரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்துவாகவும் இருக்கிறேன். ஐ எம் வெரி கிளியர். ஏன் நான் ஏத்துக்க தயாரா இல்லை? ஐயா, ஒரு நாடு மதம் சார்ந்த நாடாக மாறும் என்றால் சிந்திக்கிற உரிமை அந்த நாட்டிலிருந்து போய்விடும். நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் நல்லா தான் இருக்கும், அங்கு பிற மதங்களுக்கான சிந்திக்கிற உரிமை கிடையாது. கிறிஸ்துவ நாடுகள் உலகத்தில் இருக்கு, வேறு மதங்களை சொல்லுகிற உரிமை பாதி உண்டு பாதி கிடையாது. அப்ப நான் எதை விரும்புறேன்? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இது வேறு ஒரு மதம் சார்ந்த நாடாக மாறக்கூடாது என்பதிலும் தெளிவான கருத்துடையவனாக இருக்கிறேன். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்? என்று மைக்ரோ சர்ஜரி, நுட்பமான ஒரு 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 அறுவை சிகிச்சை. அது எல்லாரும் அவங்க மதத்தை வீட்டோட வச்சுக்கோங்க, சாமி கும்பிடுங்க, பிடிச்ச தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்தவனை மாத்திர வேலையை நிறுத்துங்க. இன்னொருத்தருடைய சுதந்திரத்தில் போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அவ்வளவு சுதந்திரம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. யாரையும் உங்க பாதைக்கு மாத்திர வேலையில் தேவையில்லாம போய் தலையிடாதீங்க. இவ்வளவு நுட்பமா நம்ம சிந்திக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்களா? இது எதையுமே பார்க்காம ஒரு பிராண்டட் கியூக்குள்ளேயே இது நீ 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 அடையாளம்னா இதுதான் அப்படின்னா நீ யார் சொல்றதுக்கு? இப்போ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா சார். அதுலயும் இந்து மதம்னு ஒன்று இருக்கு பாருங்க. இட்ஸ் a very broad spectrum. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல அது. ஆயிரக்கணக்கான முனிவர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற மிகப்பெரிய சமுத்திரம். இந்து மகா சமுத்திரம் மட்டும் சமுத்திரம் அல்ல, இந்து மதமே ஒரு மகா சமுத்திரம். புரிஞ்சுக்கணும். நம்ம அதுல எதிரெதிரான கருத்து உண்டு. பெருமாளை கும்பிடுறவனுக்கு சிவபெருமான் மேல ஈடுபாடு கிடையாது, சிவனை கும்பிடுறவனுக்கு பெருமாள் மேல ஈடுபாடு கிடையாது. சிவன் பெருமாள் ரெண்டையும் கும்பிடுறவனும் உண்டு. மூணுமே அலோவ் பண்ணப்பட்டது. மாறா இருப்பான், நேரா இருப்பான், எதிரா இருப்பான், எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. அதுல போய் இது மட்டுமே அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சிந்திக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க உண்மையை தேடணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கழுதைக்கு அறிவில்லாம போச்சுங்கிற மாதிரி எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு சிந்திக்க மறுக்கிறாங்க தெரியுமா சார்? என் நண்பர் ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட், உங்களுக்கு தெரியும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் உண்டு. எவன மனத்துக்கு உள்ள வைக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உள்ள வைக்கலாம். அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டார். எது கூப்பிட்டாரு? எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு, வாங்கன்னார். சரி போகலாமே அப்படின்ட்டு நான் போன உடனே அந்த சாமியார் என்ன பண்ணார், பஞ்சாமிர்தம் தயாரித்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி அந்த பஞ்சாமிர்தத்திலேருந்து முருகன் எடுப்பார், வேல் எடுப்பார் அப்படின்னு வரிசையாக சொன்னார். பரவாயில்லையே, என்னமோ பண்ணுறாரு அவர். இப்போ நாமெல்லாம் முருகன் வேல்லாம் பண்ணணும்னா 5000 10,000 நமக்கு செலவாகுது. இவர் பஞ்சாமிர்தத்திலே கொண்டாந்துடுறாரு போல் இருக்குது. பரவாயில்லையே, உட்காந்து போட்டார் சார். எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சார் சார். கடைஞ்சிட்டு அப்படி டாங்னு எடுத்து இந்த விரல் அளவுக்கு ஒரு முருகன் எடுத்தார், விரல் அளவுக்கு ஒரு வேல் எடுத்தார். இந்த மேஜிஸ்ட்ரேட் சார் ஒன்று இப்படி இப்படி பணிஞ்சு அவர்கிட்ட இப்படி பவ்யமா அப்படி அவர் இந்தா அப்படின்னு அதை கொடுக்குறார். இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனந்த கண்ணீரில், பார்த்தீங்களா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இவரை கூப்பிட்டேன். அவர் பஞ்சாமிர்த ப்ரிப்பேர் பண்ணும்போது பேரிச்சம்பழம் இவ்வளோ கொத்தா போட்டார் பார்த்தியா? ஆமாம், அந்த கொத்தில் 3 முருகன் வைக்கலாம், 4 வேல் வைக்கலாம். இவ்வளோ கொத்தா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்தார்ல, பேரிச்சம்பழத்துக்குள்ளேயே 3 முருகன் வைக்கலாம், 4 வேல் வைக்கலாம். ஏன் நீ மேஜிஸ்ட்ரேட் ஆயா? அவன் உள்ளே போடுறான், அது உள்ளே போட்டு பசஞ்சு எடுத்து வெளியே கொடுக்குறான். இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீ பார்க்குற. நீ அவனையே உள்ள வைக்கலாம். அவன் உள்ள வச்சதெல்லாம் விடு, அவனை நீ உள்ள வைக்கலாம். நீ பயந்துக்கிட்டு வாங்கினா இன்னைக்கு சொல்லிட்டு போற, பயபக்தி என்ற வார்த்தையிலிருந்து பயத்தை நீக்குங்கள், பக்தி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், பயமற்று வாழ்வதற்கு பழகுங்கள். பயம் கூடாது.
எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கடவுளுக்கு நான் பயப்படணும்? ஏன் சார் அவர் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மானா அவருக்கு நான் ஏன் பயப்படணும்? he is very close to me இல்லையா? தேவையில்லாம பயமுறுத்துறாங்க நம்மள. கடவுள்னா பயம் இருக்கணும், ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பங்கிட்ட எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? எங்க அப்பங்கிட்ட அன்பு இருந்தா போறாதா? அப்பா கிட்ட எனக்கு அன்பும் எம்எல்ஏ எங்க அப்பாவுக்கு அன்பு இருந்தா போறாதா? புரிஞ்சுக்கல. அப்ப மக்கள் அறிவை அடகு வைத்து விட்டு உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து சிந்திக்க தொடங்கினா அது ஆபத்துல போய் முடியாதா? இன்னொரு முறை நான் பேசுகிற போது நான் தன்னிலை விளக்கமா இந்த மேடையை பயன்படுத்தி கொடுக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இவங்களை விட எனக்கு ஜென்ம பகைவர்கள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க, என்ன நோக்கத்துக்கு பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க. அவங்கள பகைச்சிக்கவும் நான் முடியாது. பரவாயில்ல போறாங்க, ஏதோ அவங்க நம்மளால ஒரு 10 பேர் நல்லா இருக்கட்டுமே, யார் வேண்டாம்னா இருக்கு.